மூன்றாவது கண். இந்த வார்த்தையை கேட்டாலே போதும் நிறைய பேருக்கு என்ன தோணும்? ஏதோ அமானுஷ்ய சக்தி, மர்மம் அப்படிதானே? ஆனா நிஜமாவே அதுதானா? இல்ல அதுக்குள்ள ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் இருக்கா? வாங்க இத பத்தி தான் நாம இப்ப ஆழமா பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்தை முழுசா புரிஞ்சுக்க நமக்கு இருக்கிற இந்த 2 கண்கள் மட்டும் போதுமா? நீங்க பாக்குறது எல்லாமே அப்படியே 100க்கு 100 உண்மைன்னு சொல்ல முடியுமா? பாருங்க, இந்த கேள்விக்குள்ளதான் 3வது கண்ணை பத்தின நம்மளோட புரிதலுக்கான முதல் படியே இருக்கு. சரி, நாம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல நம்மளோட இந்த 2 கண்களால என்னவெல்லாம் பார்க்க முடியாதுன்னு பார்ப்போம். அப்புறம் 3வது கண்ண பத்தின கட்டுக்கதைகள் என்னென்ன, அதோட உண்மையான அர்த்தம் என்ன, அத அடையறதுக்கான பயணம் எப்படி இருக்கும், அந்த பயணத்துல என்ன ஆபத்துகள், என்ன பரிசுகள் கிடைக்கும்னு பார்த்து கடைசியா ஒரு முடிவுக்கு வருவோம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். 2 கண்களுக்கு அப்பால். நம்மளோட இந்த 2 கண்களுக்கும் என்னதான் பிரச்சனை? அதுக்குன்னு சில லிமிடேஷன்ஸ் இருக்கு இல்லையா? அது ஏன் இந்த உலகத்தை பார்க்கறதுக்கு பத்தாதுன்னு சொல்றாங்க? இங்கதான் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. நம்ம கண்கள் எதை பார்க்கணும்னு முடிவு பண்றது எது தெரியுமா? நம்ம மனசுதான். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம மனசுல இருக்கிற ஆசை, கோபம், வெறுப்பு இதெல்லாம் ஒரு கண்ணாடி மாதிரி. இந்த கண்ணாடி வழியா தான் நாம இந்த உலகத்தையே பார்க்கறோம். அப்போ நம்ம பார்வை எப்படி 100% சரியா இருக்க முடியும்? அது எப்பவுமே ஒரு சார்போட தானே இருக்கும். அடுத்து நாம பார்க்க போறது கட்டுக்கதைகள். 3வது கண்ணுன்னு சொன்ன உடனே சினிமாவுல காட்டுற மாதிரி நெத்தில ஒரு கண் தொறந்து அதுலேருந்து லேசர் வர மாதிரி எல்லாம் கற்பனை வருதா? வாங்க முதல்ல அந்த மாதிரி கற்பனைகளை எல்லாம் உடைச்சு போட்டுடுவோம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க? 3வது கண் திறந்தா சுவருக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம், மூடி வச்சிருக்க புத்தகத்தை படிக்கலாம், எதிர்காலத்தை சொல்லலான்னு. ஆனா இந்த மூலத்தோட பேச்சாளர் இதெல்லாம் சுத்த பொய்ங்கிறாரு. இதெல்லாம் வெறும் மேஜிக் ட்ரிக்ஸ், இல்லனா தப்பான புரிதல்கள். இதுக்கும் 3வது கண்ணுக்கும் துளி கூட சம்பந்தம் இல்லைன்னு அடிச்சு சொல்றார். அப்போ இதெல்லாம் கட்டுக்கதைன்னா எதுதான் உண்மை? 3வது கண்ணோட உண்மையான யதார்த்தம் என்ன? வாங்க இப்ப அத பார்க்கலாம். இப்ப இந்த ஸ்லைட பாருங்க. இதுதான் உண்மையான வித்தியாசம். 3வது கண்கிறது ஒரு பொருளை ஊடுருவி பார்க்கறதில்ல, ஒருத்தரோட உண்மையான நோக்கத்தை, அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு ஊடுருவி பார்க்கறது. ஜாதகம் பார்க்கறதில்ல, நம்ம மனசுக்குள்ள ஆழமான ஒரு தெளிவு அடையிறது. மொத்தத்துல இது வெளியில இருக்கிற உலகத்தை பார்க்கற சக்தி இல்ல, நம்மக்குள்ள இருக்கிற நம்மளையே பார்க்கற ஒரு சுய விழிப்புணர்வு. அப்ப 3வது கண்ணுனா நம்ம நெத்தியில உண்மையாவே ஒரு உறுப்பு இருக்கா? இல்லவே இல்ல. அது ஒரு விதமான உணர்வு நிலை, ஒரு கான்ஷியஸ்னஸ். இன்னும் சிம்பிளா புரிய வைக்க ஆதாரம் ஒரு சூப்பர் உதாரணம் சொல்லுது. நம்ம கனவு காணும்போது ஒரு கண்ணை பயன்படுத்துறோம் இல்லையா? அதுதான் 3வது கண். அப்ப பாருங்க, அது ஏற்கனவே நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கு. இந்த முழு விஷயத்தையும் ஒரே வரியில விளக்க முடியும்னா அது இதுதான். மனம் அது செம்மையானால் மந்திரம் வைக்க வேண்டாம். எவ்ளோ அருமையான வரி பாருங்க. அதாவது நீங்க வெளியில என்ன சடங்கு செஞ்சாலும் மந்திர சொன்னாலும் இந்த நிலைய அடைய முடியாது. எப்போ ஒருத்தரோட மனசு எந்த விருப்ப வெறுப்பும் இல்லாம எக்தம் தெளிவா தூய்மையா இருக்கோ அப்போ இந்த உள்பார்வை தானா திறக்கும். இங்கதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமா மாறுது. 3வது கண்ணனா வெறும் பாக்குறது மட்டும் இல்ல, அது ஒரு முழுமையான உணர்தல். இந்த மூலத்தின்படி அந்த ஒரு கண்ணால கேட்க முடியும், சுவைக்க முடியும், உணர முடியும். அதாவது நம்ம ஐம்புலன்களும் தனித்தனியா செய்யற எல்லா வேலையையும் அந்த ஒரே ஒரு உணர்வு நிலை செய்யும். இது வெறும் பார்வையை தாண்டிய ஒரு விஷயம். சரி, இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். இவ்ளோ சொல்றீங்களே, இந்த விழிப்புணர்வு நிலைய அடையறதுக்கு என்னதான் வழி, என்ன செய்யணும்? இந்த பயணத்துல 3 முக்கியமான படிகள் தான் இருக்கு. முதல் படி அகசுத்தம், அதாவது நம்ம மனச சுத்தப்படுத்துறது. 2வது நன்றி உணர்வு, நம்ம சாப்பிடுற சாப்பாடு மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நன்றி சொல்றது. 3வதா, இது ரொம்ப முக்கியம், இந்த பாதையில தனியா போக முடியாது. அதனால ஒரு உண்மையான குருவோ வழிகாட்டியோ கண்டிப்பா தேவை. இந்த நன்றி உணர்வுக்கு ஒரு அருமையான உதாரணம் சொல்றேன். நம்ம சாப்பிடுற விதம். நாம என்ன சாப்பிட்றோங்கிறத விட எப்படி சாப்பிட்றோங்கிறது தான் ரொம்ப முக்கியமா. ஒவ்வொரு வேளை சாப்பிடும்போதும் நமக்காக உணவா மாறின அந்த உயிருக்கு மனசார நன்றி சொல்லிட்டு முழு கவனத்தோட சாப்பிடும்போது அந்த சாப்பாடே ஒரு தியான மாதிரி ஆகி நம்ம மனச சுத்தப்படுத்தும்னு சொல்லப்படுது. இந்த பயணம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதனால இதுல 2 விதமான முடிவுகள் வரலாம். ஒன்னு ரொம்ப ஆபத்தானது, இன்னொன்னு விலை மதிக்க முடியாதது. வாங்க அந்த 2 பக்கத்தையும் இப்ப பாப்போம். இங்கதான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த உள்பார்வை கிடைச்சோன்னே எனக்கெல்லாம் தெரியும், நான் பெரிய ஆளுன்னு ஒரு தலக்கணம், ஒரு அகங்காரம் வரலாம். அப்படி வந்துட்டா அந்த பாதை நேர சுய அழிவுக்கு தான் கொண்டு போகும். அது த்ரீசங்கு சொர்க்கம் மாதிரி இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம ஒரு நரகத்துல தள்ளிடும். ஆனா அதே ஞானத்தை பணிவோட கையாண்டா,
கிடைக்கிற பரிசு உண்மையான அமைதி, மனத்தெளிவு, விடுதலை. அந்த பணிவான பாதையில போனா கிடைக்கிற ஒரு அற்புதமான பரிசுதான் இந்த ஆரா. இது ஏதோ சினிமால வர கிராஃபிக்ஸ் இல்ல. உங்க மனசு தூய்மையா இருக்கும்போது உங்களை சுத்தி இயற்கையாவே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஃபீல்ட் உருவாகும். இந்த ஆரா ஒரு கவசம் மாதிரி உங்களை நெகட்டிவ் விஷயங்கள்ல இருந்து பாதுகாக்கும். சரி, இப்போ நம்ம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இந்த முழு விஷயத்தோட மைய கருத்து என்னன்னு பார்க்கலாம். அப்ப கடைசியா 3வது கண்ணோட உண்மையான நோக்கம் என்ன? மத்தவங்களை எடை போடுறதுக்கோ அவங்க மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்ல. அதோட ஒரே ஒரு நோக்கம் அந்த பார்வைய அப்படியே உள்பக்கம் திருப்பி உங்கள நீங்களே முழுசா பாக்குறது தான். நாம யாருங்கிறத நாமளே புரிஞ்சுக்கிறது தான் இந்த பயணத்தோட உச்சகட்டம். 3வது கண் உங்களை நீங்களே ஒளிவு மறைவில்லாம பார்க்க வைக்கும். கேள்வி இதுதான், அப்படி உங்களையே பார்க்க நீங்க தயாரா இருக்கீங்களா? இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு இந்த விளக்கத்தை நிறைவு செய்றேன்.